இந்த நாளில் தியானத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலங்களிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு பேசும், இடைப்படும், நாங்கள் செய்ய வேண்டியவைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும், சொல்லித்தாரும். தகப்பனுடைய வார்த்தைகளை தேவன் கனம் பண்ணி எங்களில் பேசும். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு பலப்படுத்தி ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமை வெளிப்பட்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை நாம பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய எப்படி நாம் இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும் என்று 12ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதாவது நாம எப்படி இந்த உலகத்துல ஆமென் ஜீவித்து, கர்த்தருக்காய் ஜீவித்து ஆமென் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நம்முடைய நடைமுறைகளை, ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் இந்த 12ஆம் அதிகாரத்துல அவர் நடைமுறைகளை நாம் செய்ய வேண்டியதை அவர் சொல்லிக் கொடுக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு முக்கியமான அதிகாரம் கூட இந்த 12ஆம் அதிகாரம், ஒரு முக்கியமான அதிகாரமும் கூட. ஆமென். நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். 4வது, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களாயிருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொரு அவயங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு காரியம், நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்கிறது, அநேக உறுப்புகள் இருக்கிறது. அதே போல சபையிலும் அநேக தேவ பிள்ளைகள் சேர்ந்துதான் எனது சபை, அநேக லோக்கல் சர்ச்சஸ் சேர்ந்து கர்த்தர் இயேசுடைய சரீரம். ஆமென். தேவன் ஒரு கட்டிடத்திலேயோ கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் என்ன செய்ய மாட்டார். அப்ப எங்கதான் வாசமா இருக்காருன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சபையாகிய சரீரம் என்பது அவராலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவராலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் அவருடைய சபைகள் அல்லது அங்கத்தினர்கள், உறுப்புகள். ஆமென். அப்ப யாரெல்லாம் உறுப்பா இருக்கிறீங்க இயேசுக்கு? நாம எல்லாரும் எதா இருக்கிறோம்? உறுப்பா இருக்கிறோம், அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் 6வது வசனத்துல, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நாங்கள் தீர்க்கதரிசி சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு, அதாவது நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒன்று நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உண்மையா, நான் தான் திரும்ப உண்மையா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களிடத்துல ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். ஆமென். அவனை நடத்தும்படிக்கு அவனிடத்துல வருகிறார். ஆனா ஆவியானுடைய அபிஷேகம் என்கிறது இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமென். அனல் உள்ள வாழ்க்கை. ஆமென். அதனால நாம் என்ன செய்யறோம்? அதான் திரும்ப சொல்ல, உண்மையா பரிசுத்த ஆவியானவரால நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா, ஆமென், ஆமென், அப்போ நீங்க உங்களுக்குள்ளே ஆமென் ஆண்டவர் உங்களுக்குள்ளே சில வரங்களை, கிஃப்ட்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள சில வரங்களை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட வேதாகமும் 46 வரங்களை பற்றி வேதம் சொல்லுகிறார். எத்தனை வரங்களை? ஏதோ போதகங்கிற அவருக்கு மட்டும்தான் வர இருக்கும், பிரசங்கம் பண்ண தெரியும். பிரசங்கம் பண்ணுவது ஒரு வரம். எல்லாரும் போதிப்பார்களா?
ஏன்னா எல்லாருக்கும் பேச தெரியும், ஆனா ஆவியானவரால் பேசப்படுகிறதா அது அவங்களுக்கு தான் என்ன செய்யணும். இது ஒரு சிலருக்கு தான் அந்த வரங்கள். ஆமென். ஆவியானவர் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை சபையில சொல்லப்படுகிற காரியங்கள், அது ஒரு தரிசன வரங்களை போல போதனை வரங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அது இன்னைக்கு போதர்களிடத்துல அந்த தீர்க்க தரிசன வரங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற விசுவாசிகளிடத்துல தீர்க்க தரிசன வரங்களை என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியும். அதை மட்டுமல்ல, இங்க அவர் சொல்லுகிறார், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதகத்திலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிற தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன். பாருங்க, பகிர்ந்து கொடுக்கிறதும் ஒரு ஊழி. தங்களுடைய செல்வங்களை என்ன செய்கிறது, பகிர்ந்து கொடுப்பதும் ஒரு என்னது, ஒரு வரம். ஆனா பாருங்க, அந்த பகிர்ந்து அளிக்கக்கூடிய வரம் அதுவும் ஒரு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வரம் தான். அல்லேலூயா. நமக்கு ஒரு செல்வங்களை தாளந்துகளை நமக்கு சம்பாதிக்க வரும்போது, ஊழியர்களுக்கு, ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நிறைய அதனாலதான் இன்னைக்கு உலகமே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறதுனாலதான் உலகமே இருக்கிற, சபைகள் நடக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யங்கள் கட்டப்படுகிறது. ஆமென். அதுவும் ஒரு ஊழியமே, அதுவும் ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு வரமே. அல்லேலூயா. சுயநலங்கள் உள்ள உலகம். அல்லேலூயா. என்ன நலம் உள்ள உலகம்? அப்போ பர்னபா ஆறுதலின் மகன் என்றப்பட்டவன், அவன் தனக்குண்டா நிலங்களெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல என்ன செய்தான், வைத்தான் என்று சொல்லப்படும். இன்னைக்கு சபைகள் வளர்ந்து, அன்னைக்கு ஒரே இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு பல தேசங்களிலே பல இடங்களிலே சபைகள் என்ன செய்கிறது, லோக்கல் சர்ச்சுகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப சபை மூலமாய் தேவனுடைய ராஜ்யங்கள் என்ன செய்கிறது, கட்டப்படும். ஆனா எல்லா பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்துக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். என்ன செய்யணும், தனக்கு வைக்காம தனக்கு மீதியானவைகள், அல்லேலூயா, அதை என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுத்து அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும். போன பிற்பாடு நம்ம சேர்த்து வச்சது நமக்கு இருக்குமா, இருக்காது. அல்லேலூயா. அது யாரோ ஒரு ஆளு அப்படின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அது அந்த மாதிரி கூட. அப்புறம் என்ன சொல்லுகிறது, முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இரக்கம் செய்கிறவன் உற்சாக, இதெல்லாம் வரும். முதலாளியும் வரந்தா, இரக்கம் செய்யறதும் வரந்தா. அப்புறம் உங்கள் அன்பு எப்படி இருக்கணும், மாயமற்றதாக இருக்கணும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க, நன்மையை செய்யுங்க. சகோதர சிநேகத்துல ஒருவர் ஒரு பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் ஒரு முக்கியமான பகுதியை வர்றார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்கிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரும். எதற்கு, ஆவிலே அனலாயிருங்க. ஆமென். முதல் பாயிண்ட் அவர் சொல்ற, ஆவில எப்படி இருக்கணும், அனலாயிருக்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதாவது அனல், அக்னி எரிந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது நம்முடைய அக்னி என்ன செஞ்சிடக்கூடாது. பொதுவா பலிபீடத்தின் அக்னி என்ன செய்யாது, அணைந்து போகும். அதே போல நம்முடைய இருதயத்தின், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனல் என்ன செய்யக்கூடாது, அணைந்து போயிடக்கூடாது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அனல், அதை நம்ம அணைஞ்சு போட விட்டுறக்கூடாது. அநேக பிள்ளைகளிடத்துல அனல் அணைஞ்சு போயிடுது. அதனால அவங்களால நற்கிரிகளை செய்யவோ கர்த்தருக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழவோ அவங்களால முடியாம போயிடும். ஆமே. அதுதான் என்ன சபை, லவோதிக்கேயா சபை. ஆமே. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு ஆப்போசிட், அனலுக்கு ஆப்போசிட் குளிர்ச்சியான வாழ்க்கை. அனலுமின்றி குளிருமின்றி வெளிப்படுத்துற விசேஷம் 3. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினா நான் வாயிலிருந்து என்ன செஞ்சிடுவேன், வாந்தி பண்ணிடுவேன் சொல்ற. அப்போ ஒரு தேவ பிள்ளை அனல் உள்ள வாழ்க்கையா வாழணுங்கிறது. ஆமென். அப்படி வாழ்ந்தாதான் தேவனுக்குள்ள ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு உகந்ததாய் நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அல்லேலூயா. அனல், அப்ப குளிருமின்றி அனலுமின்றி ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை நம்ம இந்த கடைசி காலத்துல என்ன செஞ்சிடக்கூடாது,
வாழ்ந்து விடக்கூடாது. நெருக்கமான காலங்கள் தான், இக்கட்டின் காலங்கள் தான். இந்த காலத்துல நம்முடைய அனலை என்ன செய்யணும்? ஆவிக்குரிய அனலை என்ன செய்யணும்? நாம காத்துக்கொள்ளணும். இந்த ஆவிக்குரிய அனல் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம், ஆவிக்குரிய வைராக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எந்தியாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆவிக்குரிய கர்த்தருக்காக வைராக்கியப்படுதல். பாருங்க, இயேசு யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அவர் தேவாலயத்துல உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி சீசர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த தேவ ஆலயத்துல போய் கள்ளர் குகைகளையும் அந்த ஜெப ஆலயத்தை நாசமாக்கி ஒரு வியாபார ஸ்தலமாய் மாற்றி அதுல அது தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம மனுஷ அத ஒரு வியாபார ஸ்தலம் முக்கியத்துவ ஸ்தலமாய் வச்சு அவன் ஆதாயமாக்கி கொண்டு இருக்கிற அந்த வேளையில ஆண்டவர் செய்த பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடியும். அப்ப உம்முடைய வீட்டை குறித்தான உண்டான பக்தி வைராக்கியத்தை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் அந்த பக்தி வைராக்கியத்துல போய் அதை அடித்து அதை மாற்றுகிறத நாம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ ஆவியில அனல்னா என்ன? ஒரு பக்தி வைராக்கியம், நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆமென். பக்தி வைராக்கியம் இருந்தா தான் நம்ம ஒரு கர்த்தருக்காக எதையாவது நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய மைண்ட், நம்முடைய இருதயம் எல்லாம் ஒரு ஃபயர்ல இருக்கணும். ஃபயர்ல இருந்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் தேவ பிள்ளைகள். பாருங்க, அந்த வேர்டுக்கு அர்த்தம் பப்ளிங், அதாவது பொங்கி வருதல். ஒரு தண்ணீர் இருக்குன்னா அது எப்ப பொங்கும்? ஹீட் ஆகி அது பாயிலிங் பாயிண்ட் வரும் பாருங்க. அப்போ உள்ளுக்குள்ள என்ன உண்டாகும்? அப்போ என்ன செய்யும்? பபிள்ஸ் எல்லாம் அப்படி பொங்கி தண்ணீர் உள்ளுக்குள்ள பொங்கி வருது பாருங்க. அந்த இதைத்தான் பவுல் சொல்ற. ஆவியில எப்படி இருக்கணும்? அனலா. அந்த நார்மலான வாட்டர் என்ன செய்யாது? அந்த தண்ணி பொங்கும் போது மூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். என்னது இருக்கும்? அந்த பபிள்ஸ் எல்லாம் எழும்புற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி என்ன செய்யும்? ரோல் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதனுடைய மாலிகுல் எல்லாம் வேகமா வேலை செய்யும். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிற. ஆவியில எப்படி இருங்க? பாயிலா, அனலா இருங்க அப்படின்னு சொல்ற. ஆவியில அனலா இருங்க அப்படின்னு சொல்ற. அப்படி அனலா இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் தான் கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும்? அவர் பயன்படுத்தப்பட முடியும். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 18வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்துல உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த சாணத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனலுள்ளவனாய். அல்லேலூயா. ஆவியிலே அனலுள்ளவனாய். ஆவியில ஒரு அனல் அவனுக்குள்ள, ஒரு சாதாரண ஒரு இதுதான் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு அனல் வச்சு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு அனல் உள்ளதாய். எங்க அமைதியா இருக்கிறதே. அல்லேலூயா. அவன் பிரசங்க எல்லாருக்கும் டீச்சர், அவனை குறித்து வேதம் சொல்லுது. எல்லாருக்கும் நல்ல போதிக்கிற போதனை உடையவன். ஆவியிலே அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவர்களை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்படி அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அனல். அல்லேலூயா. ஆமென். அதாவது கர்த்தர் தான் அவனுடைய வாழ்க்கையில சென்டர் பாயிண்ட், அதாவது சென்டர் இன் ஹிஸ் லைஃப் சொல்ல. அவனுடைய வாழ்க்கையில தேவன் தான் அவனுக்கு நடு வாழ்க்கையில முதல் மையம். அப்படிப்பட்ட ஒரு அனல் உரைத்த அவனுடைய வாழ்க்கை. ஒரு அர்ப்பணம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போ எப்படி இருக்கும்? அனல் உள்ளதாகவே என்ன செய்யும்? இருக்கும். இந்த அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கையில அனல் இராது. அல்லேலூயா. அப்போ அனல் இல்லாத ஒரு வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? போய்விட முடியாது. அவன் செயலற்ற ஒரு கிறிஸ்தவனாவே வாழ்ந்து வருவான். அல்லேலூயா. செயலற்ற கிறிஸ்தவனா வாழ்ந்து வருவான். அல்லேலூயா. நாம் செயல் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் மாறாத ஆவியில
அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன செய்ய, ஊழியம் செய்ய. அப்போ அந்த ஆவியில அனலா இருந்தால் மட்டுமே ஒரு தேவ பிள்ளைகளாலே கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும், ஊழியத்தை. ஊழியம் சொன்னா நான் சொல்றது பல 46 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. நீங்க ஏதோ ஊழியம்னா இங்க நின்று பேசுறது மட்டும் நினைக்க கூடாது. ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும், அனல். அந்த அனல் அவனை முந்தி, அந்த எந்தியாசிஸ், அதாவது ஒரு ஜீல் அப்படின்னு ஒரு வேகம், அக்னி அவனுக்குள்ள இருக்கணும். அந்த அனல் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குமானா அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம், கர்த்தரை குறித்தான வைராக்கியம். ஆமென். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு அனல், அக்னி பொங்கி வருகிற அனுபவம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு வரங்களை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு அனலும் இல்லாத ஒரு குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஏனோதானம் என்று வாழ்கிற வாழ்க்கை, அது தேவன் வாமிட் பண்ணிடுவார். கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி கால சபை, அது 7வது சபை, லவோதிக்கேயா சபை, கடைசி காலத்தில் உள்ள கிறிஸ்தவ எப்படி இருப்பா, அனலும் இல்லாம குளிர், இந்த வாமிட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும். ஆமென். வெதுவெதுப்பார், அவனுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்காது, அனல் இருக்காது. ஆமென். அப்போ அனல் இல்லாதனால அவனுக்குள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயமா வாழ முடியாது. ஆமென். அவன் ஒரு சுயநலம் உள்ளவனாய், சுயநலம், தனக்குத்தானே பிரயோஜனம் உள்ளவனாய், தனக்குத்தானே பிரயோஜனம் உள்ளவனாய், ஆமே அப்படியே வாழ்ந்து பிள்ளைக்காக வாழ்ந்து அப்படியே 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 வாழ்ச்சி, வேற எதை குறித்து அக்கறை வர வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. நிறைய கமிட்மெண்ட் ஆயிட்டு உலகத்துல. உலகத்துல என்ன ஆயிடுச்சு, நிறைய கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. அவனுடைய கவலையெல்லாம் அந்த கமிட்மெண்ட் கவலை. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தோ தன்னுடைய தேவ பக்தியை குறித்தோ அவனுக்கு கமிட்மெண்ட். அப்படியெல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படியெல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆமென். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு ஸ்டெப்பை அடி எடுத்து வைக்கணும். இந்த அனல் அணைஞ்சு போயிடக்கூடாது. ஆமென். அப்போ தேவனுக்கு நம்ம ஆமென் ஊழியம் செய்யத்தக்கதாக நம்முடைய அனல் எப்பவும் என்ன செய்யணும், ஆமென், எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆமென். அக்னி அணைஞ்சு போய்விடவே கூடாது. ஆமென். கலாத்தியர் 5ல நம்ம வாசிக்கிறோம், 22 முதல் 23 உள்ள வரங்களை, ஆவியின் வரங்கள், அந்த 9 வரத்தை சொல்ற. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம். இந்த ஆவிக்குரிய கனி ஒரு மனிதனுக்கு எப்படி உருவாக்கப்படும்? ஒரு ஆளு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கான், வெளியே போறதில்லை. நமக்கு என்ன வம்பு, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, மற்றவன் எந்த கேடு கட்டாலும் எனக்கு அவசியம். அவனுக்கு பொறுமை என்னன்னு தெரியுமா? 4 பேர் போய் சண்டை போட்டு அங்க பொறுமை இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ஆமென். பொறுமை எப்படி வரும்? சாந்தம்னு சொல்றாரு ஆண்டவர். சாந்த குணம் உன்னிட்ட இருக்குன்னு எப்படி தெரியும்? 4 பேருக்கு போய் சத்தியத்தை சொன்னா தானே அவன் 4 திட்டுவான். அப்படி எல்லாம் வரும்போது தானே உனக்குள்ள இந்த ஆவியின் கனிகளை என்ன செய்யும்? இந்த 9 வகையான அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீடிய தயவு, இவையெல்லாம் நமக்கு எப்படி உண்டாயிருக்கு வரும்னா, நீ சொசைட்டியோட மிங்கிள் ஆனாதான் உனக்கு தெரியும். 4 ஜனங்களோட பேசி பழகி சத்தியத்தை சொல்லி அவனோடு மிங்கிள் ஆகி ஒருவருக்கு ஒரு இசைந்து அப்படி இருந்தா தான் உன்னுக்குள்ள இந்த கனிகள் என்ன செய்யும்? உருவாகும். இல்லைன்னா கனிகள் என்ன செய்யாது? உனக்கு அன்புனா என்ன? அன்புனா உன் மனைவி பிள்ளைகளை நேசிச்சுட்டு நீ வாழ்ந்துட்டு போமே. ஆனா ஆண்டவர்கள் சுடா தன்னை தான் நேசிக்கிறது போல பிறரை அதைத்தான் அன்புன்ட்ட. அன்புக்கு டெபினிஷன், முதலாவது உன் தேவனை நேசிக்கணும், 2வது யாரை நேசிக்கணும்? பிறரை நேசிப்பாயாக. அதுதான் பிரதான கற்பனை. அதுதான் ஆவியினுடைய
கனியும் கூட. இந்த அன்பு அங்கிற அந்த பிரதானமான ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 8 வகையான கனியும் ஸ்பிளிட் ஆகி வருது, பிரான்ச்சா. அல்லேலூயா. அன்பு தான் மெயின். அதுல இருந்து உள்ள அந்த அதுதான் ரூட்டு. அதுல இருந்து பிரிகிறது தான் இந்த 8 வகையான கனிகள். அப்போ தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிறரை நேசிக்காத இடத்துல அவன் சுவிசேஷ அறிவிக்க வாஞ்ச ஊழியம் செய்ய வாஞ்சிப்பானா? இல்லவே இல்லை, வாஞ்சிக்கவே மாட்டான். அவனால ஊழியத்துக்குள்ள வெளியே போக மாட்டான், சொல்லமா நமக்கு என்ன அப்படின்னு உட்கார்ந்துருவான். அவன் அனல் இல்லாத கனியற்ற அந்த 10 நேரம் செத்த ஒரு மனிதனுக்கு ஒப்பாயிருப்பா. நான் சொல்ல பேதுரு சொல்றார். அல்லேலூயா. அங்க அவர் சொல்றார் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அந்த ஜீவியத்தை குறித்து சொல்றார். அல்லேலூயா. ஆமென். அப்போ பவுல் இங்க சொல்லுகிற ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்க. இயேசுவை பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 உள்ள வசனங்கள் வாசிக்கும் போது இயேசுவை குறித்து பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி கிறிஸ்து இயேசுவில் உள்ள இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருப்பதை, தேவனு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, பாருங்க, அடிமை பாண்ட் சர்வன்ட் சொல்லுவாங்க. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாண்ட் சர்வன்ட், அதாவது ஊழியக்காரனாயே. அல்லேலூயா. அடிமையின் ஊழியம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து தேவனுக்கென்று தன்னை முழுவதும் அர்ப்பணித்து தன்னுடைய சுய விருப்பத்தை செய்யாம தேவனுடைய சுத்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடிக்காக அவர் இந்த உலகத்துல ஒரு தேவ சாயலான். அதனால்தான் அவர் மாதிரியாய் மாடலாய் நமக்கு மாறி நீங்க எல்லாரும் இயேசுவை போல இருக்கணும்னு சொல்லி பவுல் சொல்றார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தராய் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, அவரை என்ன செய்யணும்? ஒன்னு சேவிக்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஊழியம் செய்யாதவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஊழியம் சொல்லும் போது நான் சொல்றேன், பாஸ்டர் மட்டும் நினைச்சிட்டு உங்க வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. அதான் ஊழியம்னு சொல்லிட்டு அவரை நினைச்சிட்டு எல்லாரும் ஊழியக்காரர் தான் அழைச்சிருக்கார். ஆமென். இங்க இருக்கிற எல்லாரும் யாருதான்? ஊழியக்காரங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். உங்க கையில என்ன தந்திருக்கார் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆமென். சும்மா வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சொல்றார், என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டே வர்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றார்? நம்பிக்கையில எப்படி இருங்க? முதல்ல நம்முடைய நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. உபத்திரத்துல பொறுமையாயிருங்கள். யாருக்கு உபத்திரம் வரும்? ஊழியம் செய்யறவனுக்கு உபத்திரம் வரும். ஊழியம் செய்யாதவனுக்கு உபத்திரம்னா என்ன தெரியுமா? தெரியாது. ஊழியம் செய்தாதான் அவனுக்கு உபத்திரம்னா என்னன்னு தெரியும். சத்துருடத்திலிருந்து உபத்திரம், பொதுவான ஜனங்கிட்ட இருந்து உபத்திரம். ஆமென். பல பிரச்சனைகள், பாடுகள், இவையெல்லாம் உத்திரவங்கள் வரும். அது உத்திரத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். ஜபத்துல உறுதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஊழியம் ஜப ஊழியம். என்ன ஊழியத்தை செய்யலாம்? ஜப ஊழியத்தை செய்யலாம். பாஸ்டர் எனக்கு ஜபிக்க தெரியாது, முதல்ல எழுதணும் ஒரு டைரி. ஆமென். அதுல ஜப குறிப்பு சபைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறிப்பா எழுதி வைக்கணும். ஜபிக்க தெரியாதவங்களுக்கு சொல்றேன், எழுதி வைக்கணும். 1 2 3 4 அப்படின்னு வரிசையா வைக்கணும். அப்போ சபைக்காக ஒரு 100 சோத்திரம் 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 சோத்திரம். சபைக்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவர். இதை ஜபம் பண்ண தெரியாதா? ஒரு 100 முறை என்ன செய்யணும்? சோத்திரம் பண்ணு. ஊழியர்காரர்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அப்படி ஒரு 100 நேரம். இப்படி ஒரு 10 பாயிண்ட்டுக்கு 100 நேரம் சொன்னா 1 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்ப யாருக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது? எல்லாருக்கும் என்ன செய்யும்? ஜெபிக்க தெரியும். ஆமென். தேவ ஜனம் என்று, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் தேவ ஜனம். ஆமென். அப்படி நாமத்தை தரிப்பித்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உபவாசித்து, தாழ்த்தன என்ன செய்யணும்? வாரத்துல 2 நாளாவது என்ன செய்யணும்? உபவாசத்தை நியமிக்கணும். ஆமென். எனக்கு உபவாசம் வராது, மாத்திரை எடுக்கிறவங்க
அவன் ஒரு நேரத்தை அந்த மாத்திரை எடுக்காத நேரத்தை என்ன செய்யணும், உபவாசிக்கலாம். அமைதலா சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். உபவாசிக்கணும், செபிக்கணும். அப்ப எதெல்லாம் ஒரு மனிதனை அனலாக்கணும் முதல்ல தெரியும். எதெல்லாம் ஒரு மனுஷன் அனலா வச்சுக்கும்? ஒரு ஜெப வாழ்க்கை அவனை அனலா வைக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது ஆராதனை. ரெண்டாவது என்னது? ஆராதனை. ஆமென். ஒரு சேர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை ஒருதனை அனலாக்கும். எரேமியா 20:9 வாசிங்க. அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைப்பட்டு அது அக்னியை போல என் இருதயத்திலே இருந்தது. நல்ல கவனிங்க. எரேமியா சொல்றார், அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா. அதை சகித்து பொறுக்க கூடாமல் ஆயிற்று. அப்போ எது ஒரு மனுஷனை அனலாக்குது? ஒன்று ஜெபம், அவனை அனலாக்குகிறது. அல்லேலூயா. ரெண்டு, கர்த்தருடைய வார்த்தை அவ எலும்புகளை எல்லாம் அனல் உள்ளதாய் மாற்று. ஆமென். அது இருக்க ஒட்டாது. ஆமென். இருக்க அதை அவனை ஊந்தி இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமல் இருப்பேன். ஆனால் அவருடைய வார்த்தை அப்படின்னா பேசாம என் வேலை உண்டு அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவருடைய வார்த்தை எனக்குள்ள என்ன செய்தது? அனல் உரைத்து. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? அனல் உரைத்து எழும்ப பண்ணும். அல்லேலூயா. மூணாவது ஒரு குயிக் கன்ஃபெஷன். அதாவது நம்ம உடனே பாவத்தை அறிக்கை, தப்பு பண்ணுனா உடனே தேவன்கிட்ட போய் சொல்லிடணும். ஆமென். டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ண அந்த அனல் என்ன செய்யும்? குறைஞ்சிட்டு வரும். தவறு பண்ணாத மனுஷன் இல்லை. ஆனா மிஸ்டேக் வந்த உடனே, தவறு வந்துட்டுன்னா ஆண்டவர்கிட்ட உடனே என்ன செஞ்சிடணும்? ஒப்புரவாகணும். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடணும். டிலே பண்ண ஒப்பு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 27:4. ஆமென். சங்கீதம் 96 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அந்த வொர்ஷிப் தனி வாழ்க்கையில ஆராதனை இருக்கணும். தனி வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? பாடி துதிக்கிற துதி இருக்கணும். பாடி துதிக்கிற அது அனல் உள்ளவனாய் அவனை என்ன செஞ்சு கொள்ளும்? வைத்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். நாலாவது filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே அனல் உண்டவனாய் மாறணும். சுவிசேஷ அறிவிக்கிறவருடைய வாழ்க்கை அனல் உள்ளதா இருக்கும். நீங்க அனல் உள்ளவனா மாறணும். என்ன செய்யணும்? என்னதெல்லாம் செய்யணும்? ஒண்ணு, ஜெபம் பண்ணணும். தனி ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. இயேசு தனி ஜெபம் பண்ணுவார். வாசிங்க. ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். ஏன் ஒரு மலையில ஏறி போனோம்? வீட்டுல எதுலையாவது இருந்தா போயிருக்கலாமே. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யக்கூடாது. கர்த்தரோடு. ஆமென். அல்லேலூயா. அதிகாலை இருட்டோட எழுப்பி போனார் இயேசு. அல்லேலூயா. எதுக்கு? எந்த ஒரு மனுஷ சத்தம் டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீ அப்பதான் காலையில் 8 மணிக்கு எழும்பி ஜெபமான மனைவி வந்து கதை தொட்டி, அம்மா என்ன இந்த தோசை சுட்டாச்சு வந்து சாப்பிட்டுமோ, நல்லாவா இருக்கும்? ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த கதவு தட்டாத அளவுக்கு நேரமே என்ன செஞ்சிடணும். அப்புறம் எந்த டைமு அமைதியான டைம்னு பார்க்கணும். அந்த டைம்ல போய் முழங்கால் படி போட்டுருங்க. ஆமென். அப்போ ஜெபம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? அனலாக்கும். இரண்டாவது எது அனலாக்கும்? கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை அனல் உள்ளவனாய் மாற்றும். மூணாவது ஆராதனை, கூடி ஆராதிக்கிற ஆராதனை ஒரு மனிதனை அனல் உள்ளவனாய் மாற்றும். அல்லேலூயா. நாலாவது பரிசுத்த ஆவினாலே நிறைந்து, பரிசுத்த ஆவினால் நிறைந்த வாழ்க்கை ஒரு மனிதனை அனல் உள்ளவனாய் மாற்றும். அவரே ஒரு அக்கினி, அவரே ஒரு அக்கினி. அந்த அக்கினி உள்ள இருக்கும்போது சும்மா இருக்குமா? அல்லேலூயா. அனல் உள்ளதா உன்னை உந்தி தள்ளும். உன்னை நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு காண்டாம் மிருகம் போல ஒரு பலன் உண்டா. 4 பேரை இழுத்துட்டு வர்ற மாதிரி பலன்.
யூஸ் பார்த்துருக்கீங்களா? எங்கே ஜெபம் பண்ணால் தானே தெரியும். அந்த ரொம்ப ஒரு 2 மணி நேரம் அப்படியே தேவ பிரசனத்தில் உட்கார்ந்து நீங்கள் எழுப்பி வாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் 4 பேர் அடிக்கலாம் மாதிரி ஒரு பெரிய பலன் இருக்கும். ஆமென். வாரம் எவனாலும் சரி பார்க்க மாட்டீங்க, சத்தியத்தை சத்தமாக சொல்லுவீங்க. ஆமென். சுவிசேஷத்தை அடிக்கிறதுனா அதுதான். நீங்கள் போய் யாரையும் அடிச்சுட்டு, அதாவது சுவிசேஷத்தை கேட்கலையோ அவனை போய் சொல்கிறது தான் இந்த பலன். அல்லேலூயா. இப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? அனல் உரைத்து எழும்பும். இனி எதெல்லாம் நம்முடைய அனலை தணிக்கும்? ஒன்று மீடியா. ஒன்று என்னது? மீடியா. நம்ம எந்த அளவுக்கு மீடியா இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்கள் அனலை என்ன செய்யும்? அது ஆஃப் ஆகிக்கும். ஒரு சைடில் ஜபம் முடிஞ்சோடனே நேரம் மீடியாவில் போய் உட்காந்து, அப்போ இங்கே அனல் அங்கே குளிர், ரெண்டும் என்ன ஆச்சு? சாம்பல் ஆச்சு. அல்லேலூயா. அப்போ மீடியாவை குறைச்சிடணும். மீடியாவை என்ன செஞ்சிடணும்? வேண்டாத காரியங்களெல்லாம் எடுத்துடணும். சுகபோக வாழ்க்கை, கம்ஃபர்டபுள் லைஃப். 2 எது ஒன்று ஒரு தானே ஆஃப் ஆகிக்கிறோம். சுகபோகம் பாருங்க. அந்த அனல் இருக்கிறதுனால தான், அதாவது நிறைய அந்த காலத்தில் நிறைய மாங்ஸ், அதாவது இந்த சன்னியாசிகள் இருந்தாங்க. எங்களுக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு காடுகளும் மலையிலும் போய் உட்கார்ந்து தனியாக இருந்து வேலை செஞ்சிடான். அது தவறு. தேவன் அதுக்குன்னு சன்னியாசியாக நம்மளை அழைக்கலை. அது ஒரு டிவோஷன் மட்டும்தான். அப்போ நம்முடைய சுகபோக வாழ்க்கை முதல்ல நம்ம விட்டு என்ன செய்யணும்? 3வது பாவ பழக்க வழக்கம். 3வது எது நம்மளை அணைச்சி போடும்? பாவ அந்த சீரியலு கண்ட காரியங்கள் எல்லாம் பார்த்து, அதுவும் மீடியா தான் அது வரும். ஆனாலும் சில பாவ பழக்க வழக்கங்கள். அப்போது நமக்கு வேண்டியது ஒரு எரிபொருள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு அந்த தேவனுடைய அக்கினியோடு கூட நம்முடைய ஜெப வாழ்க்கையையும் நம்முடைய ஆராதனைகளையும் நம்முடைய தியாகங்களை நாம் கொடுக்க அறியும் போது அந்த அனல் அக்கினியாய் நமக்குள்ளே பற்றி என்ன செய்யும்? எரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம். ஆண்டவர் நோக்கி நாம செபிப்போம். ஒரு சேவை மனப்பான்மை நமக்குள்ளே வருவதற்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்குள்ளும் வரங்களை வைத்திருக்கிறீர், எங்களையும் நீர் ரட்சித்திருக்கிறீர். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய பலன் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஐயா, கர்த்தருடைய கிருபை எங்களுக்குள்ள இருக்கட்டும், அக்கினி எங்களுக்குள்ள இருக்கட்டும். ஒரு அப்பா தகப்பனே, ஒரு கர்த்தருக்குள்ளே ஒரு வைராக்கியமான ஆவி எங்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த வைராக்கிய ஆவி எங்களை உந்தி ஆண்டவரே தள்ளட்டும். ஆண்டவரே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஊழியங்களை செய்ய தகப்பனே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒரு ஊந்தி தள்ள எங்களை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி அப்பா. நாம செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த கால்வெளியிலும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இந்த கடைசி காலங்களிலே எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து மடிய உதவி செய்யும். எங்களுக்குள்ளும் இந்த அக்கினி ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பப்பட ஆண்டவரே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஆண்டவரே பலனடைய இந்த கால்வெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட வாஞ்சைகளை, அப்படிப்பட்ட அக்கினியையும் எங்களுக்குள்ளே உருவாக்கி அக்கினி அணைந்து விடாதபடி எப்பொழுதும் பற்றி எறிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துகிற ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வதி. இந்த பொல்லாத உலகத்திலும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.